ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் பவானிஸ்ரீ. எறா கிரேவி என்னோடய ஸ்டைலில் வாங்க ரெடி பண்ணலாம். எறாவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தவாவில் எண்ணெய் சேர்த்துக்குங்க, கூட கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, பச்சை மிளகா கீர்னதை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நான் பேஸ்ட்டாக தாங்க அரைச்சிருக்கேன். இந்த தக்காளி ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. நீங்களே பாருங்கள், கொரன்னு அரைச்சிக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண எறாவை சேர்த்துக்கலாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம கண்டிப்பாக மஞ்சள் சேர்க்கணுங்க. மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் இந்த தக்காளிலேயே கொஞ்ச நேரம் எறா வேகட்டும். மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி பவுட்ரு, மல்லித்தூள் தாங்க சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா கிரேவியாக ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க. கிரேவிக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி போதுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோங்க. எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிங்கன்னா எறா கிரேவி ரெடி. எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். அதுக்கு மீன் ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடுங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.